அப்புறம் இன்றைக்கி என்னென்னா அந்த நாய் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதாவது நாயெல்லாம் வந்து பிடிச்சி ஒரு ஷெல்டரில் போட்டு அடைக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஓகே சொல்லியிருக்கு. அவங்க தான் அது முதல்ல இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறையா போராட்டங்கள்லாம் நடக்குது. சரி, அதை விடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நாய்க்கு உண்டான விஷயத்த வந்து ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக தணிக்கை விட்டு அது பண்ணோம்னா இந்த இவ்வளோ பிரச்சனை வராது. அதிலே ஊழல் பண்ணிட்டு திரியறதுனால தான் இந்த அவ்வளோ பிரச்சனை வந்து எல்லா இடங்களும் இருக்குது. ஏன்னா பராமரிப்புங்கிறது, அதுக்கு உண்டான பராமரிப்புங்கிறது தடைப்படுது. மனிதநேயம் உள்ளவங்க தான் அதை பண்ணணும். ஆனால் அதிலே இருக்கிறவங்களே அதை வந்து அதுக்கு போய் சேராமல் நாய் தானே இதுக்கு போய் என்ன அப்படின்ட்டு அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. சுயநலத்தோடு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து நம்ம ஊரில் வந்து புதுசு கிடையாது. எல்லாருக்கிட்டேருந்து எல்லோரும் எல்லாத்தையும் எடுக்கலாம். ஏமாந்தவங்கிட்டேருந்து எடுக்கலாம், பணக்காரங்கிட்டேருந்தும் எடுக்கலாம். யாரை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இப்போ எல்லாருமே மைண்ட் செட்டாக இருக்குது. ஓகேவா? பொதுவாக 75% மக்கள் வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ இருக்காங்க. பாவம் புண்ணியம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இருக்கணும், நல்லா இருக்கணும், நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். இப்போ நாயும் இப்போ அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் சேர்ந்துருக்கு. நாய்க்கு உண்டானதை வந்து பிளாக் பண்ணாச்சுன்னா அப்புறம் நாயை வந்து மெயின்டைன் பண்ணுறது தடைப்படும். அதனால் அதனுடைய அன்றாட வாழ்நாள் வந்து கெடும், அதுக்கு உண்டான கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா பசங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லி வளர்க்குறது கிடையாது. நான் கூட ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது அவ்வளோதான். அங்கே குழந்தைங்க வந்து டீச்சர் பார்க்குறதோட சரி. அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்குறதோ கவனிக்கிறதே கிடையாது. இது தொட்டு வருதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ரெடிமேட் லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும். மற்ற விஷயங்களை வந்து அவங்க கவனிக்கிற மாதிரி தெரியல. நடிகர்களுக்கு செலவு பண்ணணும், அவ்வளோதான். இந்த 4 சரௌண்டிங்கில் தான் ஒரு சக்கரை தூக்கில் தான் இருக்காங்க. லைஃப்பே அப்படி ஆகிப்போச்சு. குழந்தைங்கள ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்ககிட்ட வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது வேணும் எது வேண்டாங்கன்னு சொல்லி வளர்த்தோம்னா அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் நம்ம கொடுக்குறதே கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. நாய் கண்டாடி இலையை கண்டா புல், வீட்டுக்குள்ளே அது வராமல் பார்த்துக்கோ, மல்லியை கொள்றதுக்கு மருந்து, எடையை கொள்றதுக்கு மருந்து, அப்புறம் பூனை கண்டா விரட்டு, எல்லாத்தையும் விரட்டணும், எல்லாத்தையும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் தான் இப்போ குழந்தைங்கள வளர்க்கணும். அந்த மாதிரி மனம் நல்லா ஆகிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஓடினீங்கன்னா நாய் உங்களுக்கு பின்னாடி விரட்ட தான் செய்யுது. ஏன்னா ஓடுறதுக்கு எந்த அனிமலுக்குமே ஓடுறதை கண்டா பிடிக்காது. நின்று பேஸ் பண்ணுறதை கண்டா தான் பிடிக்கும். நாய்